இங்கே பாருங்க, வேறு கொட்டைமுத்து செடியா எவ்வளோ இருக்குன்னு. இதுதான் கொட்டைமுத்து செடி. இதுதான் பெருசாக மரமாகும். விதைச்சி விட்டது மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த சைட்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. தட்டைக்குச்சி நட்டு வச்சுருக்கோம். இன்னும் இந்த ஒரு நேரம் மட்டும் இன்னும் நடலை. மற்றதெல்லாம் இட்டு நட்டாச்சு. மழை வரல, தண்ணி எடுத்து விடணும். கொட்டைமுத்து செடி தான் நிறையா இருக்குது. இது வந்தால் இந்த கொட்டைமுத்து எதுக்கு பயன்படுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இப்போது தண்ணி இது பாருது, இந்த புல்லுக்கரணைக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்கு. தண்ணி மழை இல்லாமல் நல்லா எல்லாமே காஞ்சு போச்சு. தண்ணி இருக்கவும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுலேயும் இப்போ வாய்க்கால் போட்டு தான் எல்லாம் பண்ணோம். இந்த வாய்க்கால் நெட்டில் மொச்சை நட்டிருக்கோம். தண்ணி இங்கே போகிறதுல இந்த கரையை மீறிக்கிட்டு போயிடுது. எங்கள் அம்மா போட்டுருக்கதை பாருங்கள். அந்த இதுலலாம் புல்லில் இந்த இதில் இருக்க புல்லை எல்லாத்தையுமே மிஷின் மூலியமாக அடித்து எடுத்துருவோம். நான் தான் அடித்து எடுத்துருவேன். தண்ணி அங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்கள், அந்த புல்லுக்கரணைக்கு. அந்த லாஸ்ட்டு அந்த ஒரு நேரம் ஃபுல்லாக அறுத்துட்டோம். இனி இதுக்கு போயிட்டுருக்கு. அந்த வாய்க்கால் எல்லாத்துக்குமே மொச்சை நட்டிருக்கோம். மழை இல்லை. தேங்காய் வெட்டி 40 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் முத்திருச்சு என்னன்னு தெரில. இனி திரும்ப வெட்டணும். அந்த வயல் ஃபுல்லாக அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக சோளை விதைச்சிருக்கோம். மழை இல்லாதனால அதுக்கு தண்ணி பாய்ச்ச முடியாது. சும்மா அப்படியே ஓரலாக விதைச்சி விட்ருக்கோம். மழை பெஞ்சாதான். எங்களுக்கு திண்டுக்கல் இந்த ஏரியா சைடு மழையே இல்லை. இந்த மாதம்லாம் மழை சரியாக பெய்யணும். மழையே இல்லை. மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் இந்த புல்லுக்கரணைக்கு ஒரு வாரம் இருக்கும் நட்டதுக்கு தண்ணி விட்டு. ஏன்னா தென்னங்கன்று எல்லாம் நட்டிருக்கோம். அதனால் அது எல்லாத்துக்குமே தெரியுதா அவங்களுக்கு, சின்ன சின்ன இருக்குது பாருங்களேன். அது எல்லாமே தண்ணி விட்டுட்டு இருந்தோம். இந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்குமே தென்னங்கன்று நட்டிருக்கோம். புதுசாக 100 கன்றுக்கு மேலே நட்டிருக்கோம். நீ மழை எப்போ வருதுன்னு தெரியல. நல்ல வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயில் அடிக்குது. நீ தேங்காய் வெட்டணும். ஒரு வாழைத்தாறு 2 தார் அன்னைக்கு தான் போய் வெட்டி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு வந்தோம். இதுக்கிடையிலாம் இந்த புல்லுக்கரணைக்கு இடையிலாம் தென்னங்கன்று நட்டிருக்கோம் பாருங்களேன். இதில் தண்ணி பாய்ச்ச முடியலைன்னா நாங்கள் இந்த வாய்க்கால் போகிறப்ப எடுத்து ஊற்றிடுவோம். எடுத்து குடங்குடமாக நானும் எங்கள் அம்மா ஊற்றிடுவோம். சாரி, கொஞ்சம் சேக் ஆகுது ஃபோனு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக எடுக்கிறேன் நான். இங்கே இருக்க தென்னங்கன்று இதெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கே இருந்தது. புதுசாக மட்டும் நாங்கள் ஒரு 100 கன்றுக்கு மேலேயே நட்டிருக்கோம். மொச்சை செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கு அதோட புல் தான் அதிகமாக வளர்ந்துருக்கு. இங்கே இருக்க அந்த வாழை கட்டதெல்லாம் பழசை வெட்டிட்டோம். இப்போ திரும்ப புதுசாக அதுலேருந்தே வந்திருக்கு பாருங்களேன். இந்த கண்டு ஐயம்பாளையத்து கன்று அங்கே போய் நாங்கள் வாய் கொண்டாந்து நட்டோம். காற்றுக்கு நல்ல வாழை மரம் சாஞ்சிருது. சத்து பத்தலையா என்னன்னு தெரியல. அதுக்கு சின்ன தாராக இருந்தாலும் கூட அது தாங்காமல் சாஞ்சிருது. இதுலாம் பாருங்களே, இந்த வயலில்
மொச்சை இருக்கிறத விட அதிகமான புல் தான் இதில் இருக்குது. இதுக்கெல்லாம் மிஷினில் வச்சு புல் அடிச்சு விடணும், இல்லாட்டினா தண்ணியே பாயாது. இன்னும் கொஞ்ச நாள் இது ஃபுல்லாகவே வெறும் புல்லாக மண்டிடும். மாட்டுக்கு யூஸ் ஆகும். ஆனால் மாடு வச்சுருக்கோம், மாட்டுக்கு அறுத்துப்போம். நீ மொச்சைக்கு ஃபுல்லாகவே அதுக்காக போய் 1-2 பூச்சித்தலை இருக்குது பாருங்களே. அதுக்கு நீ மருந்து அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே மருந்து அடிக்கணும். இன்றைக்கி என்ன வேலைன்னா, அந்த புல்லுக்கரணைக்கு தண்ணி எடுத்து விட்ருக்கோம் இல்லையா, எடுத்துட்டு அந்த குறைச்சலாக இருக்க அந்த தட்டைக்குச்சி ஊண்டுறதுக்கு இன்றைக்கி ஊண்டிடுவோம். ஊண்டிட்டு அதுக்கு தண்ணி விட்டுட்டு கிளம்பிடுவோம். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய டே ஒர்க்கு. இன்னொரு நாள் வேறு என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக நான் பேசியிருக்கேன், எதுவும் தப்பாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைய நினச்சி மன்னிச்சிக்கோங்க. தேங்க்யூ.